அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 5-7 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி இரட்சித்து பின்பு விசுவசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது 3 முக்கியமான காரியங்களை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் வேறு, புதிய ஏற்பாட்டிலே தேவன் வேறு என்றுதான எண்ணங்கள் அநேகருக்கு இருக்கும். எப்படி பழைய ஏற்பாட்டிலே உள்ள தேவன் வேறு, புதிய ஏற்பாட்டிலே உள்ள தேவன் வேறு. இப்பொழுது இருக்கிறதான என் தேவன் எல்லாரை காட்டிலும் மகா இரக்கமுள்ளவர் என்றதான பொய்யான சிந்தனை அநேக பொய்யர்களுக்குள்ளே பாவம் செய்து அதற்கு ஒரு போக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடியதான வஞ்சகம் பிடித்ததான கபடு நிறைந்தான மனுஷர்கள் சொல்லக்கூடியதான ஒரு காரியம் இது. ஆனால் இந்த வசனத்தின் கடைசி பாகத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா நிருபத்தை எழுதினதான அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரில் ஒருவர் அதில் என்ன எழுதியிருக்கிறார்? இந்த காலத்திலே உள்ளவர்களுக்கு அது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டுள்ளது என்று. இந்த காலத்திலே உள்ளவர்களுக்கு அது திருஷ்டாந்தமாக. அப்படியானால் இதற்கு முன்பாக ஏதோ காரியம் நடந்தது, இப்பொழுது உள்ள ஆண்டவர் வேற, அதனாலே இப்பொழுது இப்படியெல்லாம் சம்பவிக்காது என்று அல்ல. அப்பொழுதும் இப்பொழுதும் ஒரே தேவன்தான். அதே தேவனுடைய கிரியை அப்பொழுது அப்படி இருந்தது, இப்பொழுதும் அது அப்படியே தான் இருக்கிறது. அதனாலே சபையார் ஜனங்கள் அதை கேட்டு எச்சரிப்புடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பழைய காரியங்களை இங்கே அந்த ஆசிரியர் நம் எல்லாருக்கும் எச்சரிப்பூட்டுற விதத்திலே நாம் பயமுடையவர்களாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கை கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக எழுதக்கூடியதான காரியங்கள். இதை வாசிப்பீர்கள், திரும்ப திரும்ப வாசிப்பீர்கள். ஆனால் 3 காரியங்கள் மனசில் ஆகும். ஆச்சரியமாக இருக்கும், பயமாக இருக்கும். அதாவது இந்த 3 காரியங்களும் மிகவும் பழமையான, ரொம்ப பழமையான காரியங்கள். இந்த 3 காரியங்களும் 3 முக்கியமான பிரிவுடையவர்களை குறிக்கிறது. ஒன்று, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நியாயம் தீர்த்ததை குறித்தது. அடுத்தது, தேவனோடு கூட இருந்து தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக இருந்த தேவ தூதர்களை, கீழ்ப்படியாமல் போன பாவம் செய்த அந்த தேவ தூதர்களை ஆண்டவர் நியாயம் தீர்த்ததை குறித்திருக்கிறது. மூன்றாவது, தேவன் யாரென்றே தெரியாத புற ஜாதியார்கள், அந்த காலத்திலும் அப்பொழுதும் நியாயப்பிரமாணம் என்றதான ஒன்று மனுஷர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதற்கு முன்பாகவே தவறு செய்ததான சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலத்திலே பாவம் செய்தான புற ஜாதியாரான அந்நியரான சோதோம் குமோரா மக்கள் மீது தேவன் கொடுத்தான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியமாக இருக்கும், பயமாக இருக்கும். தேவன் அப்பொழுதே அந்த ஜனங்களிடத்திலிருந்து எவ்வளோ பரிசுத்தத்தை எதிர்பார்த்திருக்கிறார். அது கிடைக்காத போது அந்த தேவன் எவ்வளவு கொடூரமான தண்டனையை கொடுத்திருக்கிறார் என்பதை யூதா நிருபத்த ஆசிரியர் நமக்கு தெளிவாக அங்கே காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த காரியங்களுக்கு வருவதற்கு முன்பாக தற்பொழுது சபையிலே அல்லது கிறிஸ்தவ உலகத்திலே, இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லக்கூடியதான மக்களுக்குள்ளே 2 முக்கியமான காரியங்கள் நடக்கிறது. ஒன்று என்ன? விசுவாச துரோகம் நடக்கிறது. விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடியதான ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் அது ஒன்றுமில்லை என்று சொல்லி அதை ஒரு பொருட்டாகவே எண்ணாதவண்ணும் மக்கள் அந்த விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடியவர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, தேவன் சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காகவே அறையப்பட்டார்,
எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாய்விட்டது, செய்ததும் சரி செய்ய போகிறதும் சரி என்று சொல்லி அவருடைய கிருபையை புரட்டி கொண்டு காணப்படக்கூடியதான அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். அதனால்தான் அவருடைய வஞ்சகமான வார்த்தைகள் நமக்கு இனிமையா இருக்கிறதுனாலே பொய் தானே அது ஒண்ணுமில்லை, மாம்சிக சம்பந்தமான பாவம் தானே அது ஒண்ணுமில்லை, வாசி வைராக்கியம் தானே அது ஒன்றுமில்லை என்றுதான நமக்கு ஏற்றவர்கள் தாங்களும் இச்சிக்கப்பட்டு பாவிகளாக இருப்பதனாலே தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி உள்ளதான காரியங்களை சொல்லுகிறதான வார்த்தைகள் அநேகருக்கு ஏற்றதாக இருக்கிறதுனாலே என்ன செய்கிறோம்? பாவிகளாகவே இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்களும் பாவத்தை சந்தோஷமாக செய்கிறோம். காரணம் என்ன? தேவன் எனக்காகத்தான் பாடுபட்டார், கடைசி நேரத்திலே நான் மன்னிப்பு கேட்டால் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று. இப்படிப்பட்டதான வஞ்சகம் உடையவர்கள், புரட்டு உடையவர்கள், தேவ கிருபையை புரட்டக்கூடியவர்கள், இவர் எல்லாரும் எச்சரிக்கும் விதத்தில் தான் இந்த நிருபமானது எழுதப்பட்டது. பொதுவாக இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் கள்ள போதகர்களுக்கு எழுதப்பட்டது. ஆனால் அநேக காரியங்கள் இப்பொழுதுள்ள காலத்திலே நமக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. அநேக காரியங்கள் இப்பொழுதுள்ள சூழ்நிலையிலே நமக்கு பொருத்தமாக இருக்கிறது. இதுதான் நிருபம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில். பாருங்கள், வேதாகமம் எப்படி எழுதப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த மனுஷர்கள் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நிருபத்தை எழுதக்கூடியதான அந்த யூதா என்கிறவர் என்ன சிந்தனையோடு எழுத வேண்டும் என்று இருக்கிறார் என்றால், பொதுவான ரட்சிப்பை குறித்து சபையாருக்கு எழுத வேண்டும் என்று அவருடைய சிந்தனையிலே ஒரு கருத்தோடு அவர் தன் பெண்ணை எடுக்கிறார். அப்பொழுது உள்ளதான அந்த எழுதக்கூடிய ஒன்று தோல் சுருள். அந்த சிந்தனையோடு எழுதும்போது தேவ ஆவியானவர் அவரை எப்படி மாற்றுகிறார் என்றால், அவர் எழுத வேண்டியதான கருத்தாகிய பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதாமல், அதாவது ரட்சிக்கப்பட்டு காணப்படக்கூடியதான ஜனங்கள் அந்த ரட்சிப்பிலே நிலைநிற்க வேண்டும் என்பது அதிக தேவை, முக்கியம் என்பதை அறிந்ததினாலே அந்த ஆவியானவர் அப்படியே மாற்றி அவரை நடத்தக்கூடியதான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசியுங்கள். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு நான் எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில். மிகவும் கருத்துள்ளவனாக, அதாவது எப்படி ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பானது பொதுவான ரட்சிப்பு தான். அங்கே என்ன பலவிதமான ரட்சிப்பு கிடையாது, ஒரே விதமான ரட்சிப்பு தான். அது புறஜாதியார்களுக்கும் ஒன்று தான், தேவனுடைய ஜனங்களாக யூதர்களுக்கும் ஒன்று தான். அது மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு. இப்படி இந்த பொதுவாக ரட்சிப்பென்றால் என்ன என்பதை குறித்து எழுத வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கும் போது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாருங்கள், அந்த தேவ ஆவியானவர் எதை நோக்கி திருப்புகிறார் என்றால் விசுவாசம், விலையேற பெற்ற விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து என்ன சொல்லப்பட்டு, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட, நல்லா மனசிலாக்கிடுங்க, எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த விசுவாசத்தை காத்து அந்த விசுவாசத்திற்காக தைரியமாக இருக்கிற நாளெல்லாம் போராடி அந்த விசுவாசத்திற்காகவே மறிக்க வேண்டும் என்பதை அதிக, அதாவது தேவை என்பதை அவர் உணர்ந்ததுனாலே, தன்னுடைய ஆவிலே உணர்ந்ததுனாலே அதை குறித்து எழுதுகிறார். இப்ப எல்லாரும் என்ன, விசுவாச துரோகம் என்பது சாதாரண ஒரு காரியமாக விட்டது. எப்படி விசுவாசமா? அது ஒன்றும் இல்லை, ஒருக்கா மறுதளிச்சுக்கிடுவேன், நாளைக்கு போய் ஆண்டவர் சன்னிதானத்திட்ட போய் என்ன செய்வேன், கண்ணீர் வெடிப்பேன், எல்லாம் எனக்கு கிடைச்சிருவேன். இது என்ன தவறாக தேவ கிருபையை நம்ம புரட்டுறோம். ஆனால் அப்படி அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட. அப்படின்னு அர்த்தம் என்ன? இரண்டாவது விசை கிடையாது, மூன்றாவது விசை கிடையாது. ஒவ்வொரு நேரமும் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதும் வந்து மன்னிப்பெடுத்து மறுபடியும் என்ன செய்ய முடியாது, புதுப்பிக்க முடியாது. கஷ்டமா இருக்க விடுதானே? அதான் உண்மை. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், இரண்டாவது நேரம் கிடையாது. அப்ப எவ்வளவு கருத்தா அதை காத்துக்கொண்டு ஜீவிக்கணுங்கிறதா முக்கியமான காரியம். கண்ணாடி கையில இருக்கு, என் முகத்தை பார்த்துட்டே இருக்கிறேன், நான் என்ன செய்யணும், என் கையில கண்ணாடி இருக்கிறது என்பதை குறித்தான் சரியான அறிவோடு காணப்பட்டு அதை பயன்படுத்துகிற காலம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், ரொம்ப கருத்தா இருக்கும். கொஞ்சம் நிசாரமாட்டு கை வலிவிட்டு அது என்ன உடஞ்சி சில்லி சில்லியாக போயிடும். அதுக்கப்புறம் நான் எவ்வளோதான் கூட்டி அதை வச்சாலும் கூட அதே பழைய கண்ணாடிக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது.
என் முகத்தை பார்த்தாலும் அது உடஞ்சி தான் இருக்கும். சின்ன சின்ன துண்டுகளான பிறகு சேர்த்தாலும் கூட அதே பழைய நிலைமையை கொண்டு வர முடியாது. அதுதான் விசுவாசம். அதை அற்பமாக எண்ணி விளையாடிடாதுங்க உங்கள் வாழ்க்கையிலன்னு சொல்றதுக்காகத்தான் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து எழுத இருந்ததானோ அந்த தேவ மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நோக்கி எழுதினார்? ரட்சிக்கப்பட்டவங்க அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிலைநிற்பது மிகவும் முக்கியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்தனாலே அதை குறித்து எழுதுவதற்கு அந்த ஆவியானவர் அந்த மனுஷரை தேவ மனுஷன் அப்படியே திருப்புகிறார். மறுபடியும் வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக பாருங்கள், பரிசுத்தவான்களுக்கு தேவ மனுஷர்களுக்கு ஒரு விசை தான். அங்க 2 நேரம் 3 நேரம் 4 நேரம் எல்லாம் கிடையாது. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எழுதி உணர்த்தணும். ஏன்? இப்ப எப்படி இருக்கும்? கிருபையை புரட்டிட்டே இருக்கும். அதான் அடுத்த வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசங்கிறது ஒரு தடவை தான். பைபிள் தெளிவா சொல்லு. பிலிப்பியர் 1:29 வாசிங்க. பிலிப்பியர் 1:29 அங்கு விசுவாசத்திற்காக, கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசத்திற்காகவும் நம்ம என்ன பாடுபடுவதற்கு வரைக்கும் அழைக்கப்பட்டிருக்கும். அது நமக்கு அருளப்பட்ட ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தவான்களுக்கு. வாசிங்கள் பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, பாருங்கள், கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தமாக அந்த விசுவாசத்தை காப்பாற்றுவதற்காக பாடுகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு? உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது அந்த விசுவாசத்தை என்ன செய்யறோம்? அப்படியே மறுதளிச்சிடும். ஆனா தெரியல, வேத அறிவு நம்மள்கிட்ட இல்லை. வேதம் சொல்லுது, என்ன பாரு, உயிர் தானே, அது போனா போட்டு. ஆனா விசுவாசத்தை என்ன செய்யறாத? மறுதளிச்சிடாத, திரும்ப அது கிடைக்காது. ஒரே ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு என்று ஒப்புவிக்கப்பட்டதான விசுவாசம். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடு என்று. அப்படி போராடினாதான் உனக்கு என்ன கிடைக்குமாம்? நித்திய ஜீவன் கிடைக்கும். 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்படி போராடினாதான் நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் நிருபம் 12:1 வாசிங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த விசுவாசத்தை காத்து கொண்டு ஜீவித்ததான ஜனங்கள் 1 2 அல்ல, மேகம் போன்று திரளான சாட்சிகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாருங்கள், ஐயோ இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்னால் காத்து கொள்ள முடியுமா என்று நமக்குள்ளே சந்தேகம் வரும். வேதாகமத்தில் எல்லாமே இருக்கிறது. அங்க என்ன சொல்லப்பட்டு? மேகம் போன்று திரளான சாட்சிகள் இந்த உலகத்திலே விசுவாசத்தை காத்து ஜீவித்ததான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பாருங்கள், இங்கே நமக்கு ஆறுதல் தரக்கூடியதான ஒரு வார்த்தை இருக்கிறது. விசுவாசத்தை நமக்குள் தொடங்கினவரும் அவரே நினைச்சுவார் இந்த உலகத்திலே நாம் காணப்படுகிறதான நாட்கள் வரையிலும் முடிபரியந்தமும் அதிலே நிலைநிற்க செய்யக்கூடியவருமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் போது அவருடைய கரமும் கிருபையும் கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் என்னால் விசுவாசத்தில் நிலைநிற்க முடியவில்லை? ஒன்று, இந்த விசுவாசம் இவ்வளவு விலையேற பெற்றதா என்றதான ஒரு எண்ணம் நமக்கு தெரியவில்லை. இரண்டாவதாக, இது ஒரு விசை மாத்திரம்தான், மறுபடி தொலைத்தால் கிடைக்காதுங்கிறதான சத்தியம் நமக்கு தெரியாது. படித்திருப்போம், புரிந்திருக்க மாட்டோம். அதனால என்ன, ஒரு கஷ்ட நஷ்டம் வரும்போது விசுவாசம் தானே, பிறகு மன்னிப்பு எடுத்துக்கிடலாம். மூன்றாவது என்ன, நமக்கு தேவ கிருபையை புரட்டத்தக்கவாறு சிந்தனை இருக்கு. அதான் யூதா நிருபம் 4 வாசிங்கள்.
ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, அதாவது மாம்சிகிய சம்பந்தமான இச்சைக்குரியதான பாவம் செய்யக்கூடியதான மனுஷன் அந்த தேவனுடைய கிருபை எப்படி புரட்டுவான்? அதுக்கு ஏற்றபடி புரட்டுவான். அதே போல நம்ம என்ன செய்வோம்? நமக்கு பாவம் செய்ய என்னென்ன சந்தர்ப்பங்கள் வருதோ அதுல எல்லாமே அந்த தேவனுடைய கிருபையை புரட்டக்கூடியவங்களா இருக்கும். அதான் நல்ல காரியம். இப்போ மாம்சிக சம்பந்தமான கீழ்த்தரமான பாவங்களை செய்யக்கூடியதான மனுஷன் என்ன செய்வான்? அவன் ஆண்டவருடைய காரியங்கள் செய்வான். ஆண்டவர் மகா இரக்கம் உள்ளவர், எனக்காக தான் அடிக்கப்பட்டார், நான் என் பலவீனத்தை தான் செய்தேன், எனக்கு மன்னிப்பு உண்டு. இதான் அந்த கிருபையை புரட்டக்கூடியதான ஒரு காரியம். நல்ல மனசிலாக்கிடுங்க. இது இப்பொழுது பரவி கொண்டே இருக்கு. அங்க காம விவகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க? அது சரீரத்துக்கு இல்லதான கணக்கு தான காரியம். என் உள்ள ஆத்மீகத்தில் எந்த விதமான அழுக்கம் வராது. அநேகருடைய எண்ணங்கள் பொய் தானே, ஒரு சூழ்நிலை நிமித்தம் தான் பொய் சொல்லிட்டேன், அது என் ஆண்டவருக்கு தெரியும். இல்லை, ஒரே ஒரு வேதம் தான், ஒரே ஒரு விசுவாசம் தான். இப்போ எப்படி ஆகி போன ஆவிக்குரியவங்கள்லாம் அவியல் போல வித்தியாசமே இல்லாத வண்ணம் அங்க ஒருமிச்சு இருக்கு. காரணம் என்ன? வேத அறிவில்லை, வேதத்தை குறித்த பயம் கிடையாது. தேவனுடைய கிருபையை புரட்டத்தக்கதான ஆட்கள் நம்ம இடத்துல இருக்காங்க. அதனால தான் அழகா நம்மளை என்ன செய்வாங்க? ஊக்கப்படுத்தி விடுவாங்க. ஒன்றும் இல்லை அக்கா, ஒன்றும் இல்லை சகோதரா, ஒன்றும் இல்லை, நீ செய். பிறகு நீ ஜெபம் பண்ணிட்டா போதும், கொஞ்சம் கண்ணீர் வந்துட்டா உன் ஜெபம் கேட்கப்பட்டுட்டு நீ தப்பிடலாம். இல்லை, தேவ கிருபையை புரட்டக்கூடியதான காலம் கடைசி காலத்திலே உண்டு என்பது அறிந்துதான் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. விபச்சார பாவம், வேசித்தன பாவம் செய்யறவன் என்ன செய்யறான்? அதுக்கேற்றபடி தன்னுடைய அந்த தேவனுடைய கிருபையை புரட்டுறான். வலதுபுற கள்ளன் கடைசி நேரத்தில் தப்பிட்டாம்ல, நானும் தப்பிடுவேன். எத்தனை பேர் தப்புனாங்க? எத்தனை ஜெபம் கேட்கப்பட்டது? எத்தனை பேர் அசுத்தாவி அலைஞ்சு திரியிறாங்க? அந்த உணர்வே கிடையாது. நமக்கு சாதகமாக எல்லாமே அமையணுங்கிறதுக்காண்டி எல்லா தப்பும் பண்ணிட்டு அந்த கிருபையை மட்டும் ஒரு புரட்டு. எனக்கு கிருபை நிறைய இருக்கு, எனக்கு உடனே மன்னிப்புண்டு. அதான் தெளிவா சொல்லப்பட்டு. மறுபடியும் வாசிங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்தை ஏதுவாக புரட்டி, ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய பாருங்கள், மறுதலிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதாவது நம்ம புரட்டுறோம் தெரியுமா? இப்ப என்ன சொல்றோம்? பொய் தானே, அது ஒன்றும் இல்லை. ஒரு வாசி வைராக்கியம், வேதம் சொல்லுது அது மாம்சத்தின் கிரியைகள். அப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள அதுக்கு இருக்கக்கூடாது. அது எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. யாரு சொன்னா ஒன்றும் இல்லை? எடுத்துக்காட்ட சொல்லுவேன். வெறும் அதாவது இறைச்சியை விரும்பினதுக்கு ஆண்டவர் அடிச்சார். நமக்கு படிக்கும் போதே பயமா இருக்கு. நம்ம இப்போ என்ன சொல்ல? எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு. இவங்க யாரு? தேவ பக்திங்கிற அனுபவமே இல்லாதவங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க, எல்லாம் சரிதான், சபையார் தான். இப்போ நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு, பரிதாபமா இருக்கு. ஆண்டவராகி அந்த இயேசு கிறிஸ்து ஒன்றான தேவனையே இப்படி தங்களுக்கு சாதகமாக புரட்டுகிறார்களே. வேதம் சொல்லுது அவர்கள் தேவ பக்தி இல்லாதவர்கள், அவர்கள் அந்த தேவனை மறுதலிக்கக்கூடியவர்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை மறுதலிக்கிறோங்கிறத பாருங்க. பொய் தானே, ஒன்றும் இல்லை. கபடா, கள்ளத்தனமா, ஒன்றும் இல்லை. ஒரு சிரி சிரிச்சிட்டா மட்டும் போதும், கேட்டுட்டா அது ஒரு சிரி, ஒரு கள்ளச்சிரி, தப்பிடலான். வேதம் சொல்லுது அவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கும்போது தேவனை மறுதலிக்கக்கூடியவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் வாசிங்க. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்தை ஏதுவாக புரட்டி, இது இச்சைக்குரிய பலவீனம் உடையவே அதுக்கேற்றபடி புரட்டுறான். மற்றபடி உள்ளவங்க என்னென்ன தப்பு பண்றீங்களோ அந்த தப்பையும் பண்ணிட்டு, ஏன் ஆண்டவர் மகா இரக்கம் உள்ளவர், அவர் என்ன மன்னிக்கிறவரா இருக்கான்னு சொல்லி அந்த கிருபையை புரட்டுறீங்க. ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர். இப்படிப்பட்டவர்கள் யாரு? பக்தி அற்றவர்கள். அப்போ இதுவரைக்கும் உங்கள்கிட்ட ஸ்நேகமா பேசுவாங்க, உங்களுக்கு ஏற்றபடியில் அநேகர் பேசி அநேக புத்திமதி சொல்லினாலதான் நீங்க என்ன செய்றீங்க? பாவத்துல சந்தோஷமா நிலைநிற்கிறீங்க. அந்த மனுஷனுக்கும் ஐயோ, அந்த மனுஷிக்கும் ஐயோ. கடைசி வரைக்கும் பயந்து, அவருக்கு பயந்து தேவஸ்தம் செய்து போனா மேல போல. அங்க வேற ஒன்றும் கிடையாது. வேதம் தான் நமக்கு சத்தியம். கிருபையை புரட்டக்கூடிய என்னென்ன காரணத்துக்கான கிருபையை புரட்டுறோம்? 2 பேதுரு 2:13-14 வாசிங்க. எப்படிப்பட்டதான மனுஷர்கள் அந்த கிருபையை புரட்டுறாங்க?
2 பேதுரு 2 அதிகாரம் 13-14 இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி யாரு, அதாவது விசுவாசி என்று ஒரு நிலைமை அடைஞ்சு சொல்லி எல்லாம் இருப்பாங்க. ஆனா இவங்க யாரு? உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணம் உடையவர்கள். ஏன் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவர்கள் பாவம் செய்கிறார்கள்? உலகத்தை அனுபவிக்கணும். ஆனா அனுபவிச்சாலும் குற்ற உணர்வு வரக்கூடாது. இல்லை, நீ பாவம் செய்துட்டு ஆண்டவர் சிலுவையில் அறையறிங்கிற குற்ற உணர்வு வரக்கூடாது. அதற்காக என்ன, அந்த கிருபையை புரட்டுறோம், நமக்கு சாதகமாட்டும். உலக வாழ்க்கை, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், ஒன்னையும் விட்டுவிடக்கூடாது. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து, அதனாலேயே உலகத்தில் உள்ளதை அனுபவிக்க வேண்டும் என்பது என்ன கரைப்பட்டாலும் அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. லட்சையுடையவர்களாக இருக்கிறார்கள். உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். பாருங்கள், நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்முடைய விருந்துகளில் நம்ம கூட இருந்து சாப்பிடக்கூடியவங்க நமக்கு ஏற்றபடி அருமையாய் பேசுவாங்க. நமக்கு அதை கேட்கும் போது என்ன அக்கறையோடு இந்த அக்கா பேசா, எல்லாரும் பாவம் செய்தன்னு திட்டுறாங்க, நீ முழங்கான்னு கண்ணீரடின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கா மட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்? அந்த அக்காளுக்குள்ள அந்த அண்ணனுக்குள்ள அந்த பாவங்கள் இருக்கு, அவங்க தப்பணும். அப்ப என்ன, அந்த கிருபையை புரட்டுறாங்க. அப்படியே புரட்டி நம்ம கூட இருக்கக்கூடியவங்களுக்கும் உள்ள ஏத்துறாங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், இச்சிக்கு குடிதான கண்களை உடையதான ஜனங்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். பாருங்கள், அடுத்து என்ன, பொருள் ஆசை உடையவர்கள். பாவம் செய்வாங்க, சம்பாத்தியம் பண்ணணும், தனக்கு தம் பிள்ளைகளுக்கு இனி வரக்கூடியதான எல்லா சந்ததிக்கும் சம்பாத்தியம் பண்ணணும். அப்போ என்ன, ரசிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் ஜெபம் பண்ண நேரம் இருக்காது. இப்படிப்பட்ட காரியங்களில் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு பிஸியாக இருந்துட்டு செய்யக்கூடாத சின்ன சின்ன தப்புகளுக்கும் உடந்தையாக இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய கிருபையை மாத்திரம் அப்படி ஒரு புரட்டிடுவாங்க. இதனால தான் முதல்ல 3 வசனங்கள் வாசித்தேன். அந்த வசனங்களில் தேவன் எந்த விதமான இரக்கத்தையும் காட்டவில்லை. ஆனா இப்போ நம்ம என்ன செய்யறோம், அந்த ஒரு விஷயம் உபயோகிக்கப்பட்டதான் அந்த விசுவாசத்தை எளிதாய் மறுதளிச்சிட்டோம். எந்த விதமான குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். காரணம் என்ன, எனக்கு என் ஆண்டவரை தெரியும், அவர் என் பாவங்களுக்காகத்தான் அடிக்கப்பட்டார், அவர் என் பாவங்களை மன்னிப்பார், நான் என்ன பாவம் செய்தால். அந்த மனநிலைக்குள்ள அநேகர் வஞ்சகமான வார்த்தை நிமித்தம் அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுனால சத்தியத்தை மறந்து இப்போ அதை விசுவாசித்து காணப்படுகிறதுனால அநேகர் பாவத்தை தைரியமாக செய்து கொண்டே இருக்கிறோம். பாவம் செய்யக்கூடிய எண்ணிக்கை நாள்பட கூடிக்கொண்டே போகுது. காரணம் என்ன, இப்படிப்பட்டதான கள்ளத்தனமான கிருபை உபதேசங்கள் உள்ள நுழைஞ்சிட்டு. இப்படிப்பட்டதான கள்ளத்தனமான என்ன கிருபை உபதேசங்கள், அது யார் சொன்னது? பக்கத்தில் இருக்கிறவங்க தான். ரொம்ப அனுதாபத்தோடு சொல்லுவாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கு. ஏன்? அது நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற ஏற்றதாக இருக்கு, நம்முடைய பொருளாசையை நிறைவேற்ற ஏற்றதாக இருக்கு, நம்முடைய கண்களின் இச்சையை நிறைவேற்ற ஏற்றதாக இருக்கு, உலகத்தை அனுபவிக்க ஏற்றதாக இருக்கு. அதனால சந்தோஷமாய் பிடித்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணக்கூடாது என்பதற்காகத்தான் யூதா நிருபத்தை எழுதினதான் அந்த ஆசிரியர் தெளிவும் திட்டமாய் 3 காரியங்களை சொல்லிட்டு என்ன சொல்றா தெரியுமா, இது ரொம்ப முன்னாடி வச்சதுன்னு சொல்லி உங்களை ஏமாத்திக்கிடாதுங்க, அது நமக்கு நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அதே தேவன் தான் இப்பொழுதும் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய ஆவினாலே பரிசுத்தமாக ஜீவிக்கூடிய எல்லா கிருபையும் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அப்பொழுது உள்ளவர்களை காட்டிலும் அதிகமான பரிசுத்தோடு நாம் தான் காணப்பட வேண்டும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்கள் சொல்கிறார். யூதா நிருபம் 5ஆம் வசனம் வாசிங்கள். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்ன, எப்படி எல்லாருக்குமே இந்த வாஸ்த காரியங்கள்லாம் முன்கூட்டியே தெரியும். ஆனா என்ன, அது இவ்வளவு சீரியஸானதாங்கிறதான அந்த எண்ணம் இருக்காது. அதனால என்ன செய்யறார், நினைப்பூட்டுகிறார். ரொம்ப நிசாரமா இருந்துராத அப்படின்னு சொல்லி நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தாமே ஒரு கூட்ட ஜனங்களை தம்முடைய சொந்த ஜனங்களாக தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறார். அந்த தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டதான அந்த ஜனங்களை என்ன செய்கிறார், அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார்? உலகத்தில் யாருமே அப்படி ரட்சிக்க முடியாத வண்ணம் 10 வாதைகளை அனுப்பி ரட்சிக்கிறார். அது கடைசி உள்ளது பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருடைய தலைப்பேரான அந்த முதல் பேரான அந்த பிள்ளைகள் மரிக்கிறார்கள், இவருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுகிறார்கள்.
அப்படி விசேஷமான முறையிலே ரட்சித்து கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகிற வேளையிலே விசுவசிக்காத ஜனங்களை அங்கேயே அழிக்கிறார். இது என்னப்பா, உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுட்டு மறுபடி தூக்கி படுகொலியில போட்டுட்டேன்னு சொல்லி யார் எண்ணுவா தெரியுமா? பாவம் செய்யறாங்க தெரியுமா, கபடு நிறைந்த ஆட்கள் அவங்க எண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் மனுஷிடத்துல ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், அவரை விசுவாசித்து வாழ வேண்டும் என்று. அவரை விசுவாசித்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இங்க என்ன, ரட்சித்தார் சரிதான். அதன் பிறகு என்ன, எல்லா சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். இந்த வசனத்தினுடைய விளக்கங்கள் அங்கே இருக்கு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். பாருங்கள், நம்முடைய பிதாக்கள் எல்லாமே மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பாருங்கள், எல்லாருமே நிழல் போன்றதான ஒரு ஞானஸ்நானத்தை பெற்றவர்களாய் இருந்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். போதும். 5வது வசனம் வாசிங்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. முக்கியமான காரியம், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், தேவனாலே பாதுகாக்கப்பட்டவங்க தான், தேவனாலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, ஆனாலும் அவர்கள் எல்லார் மேலும் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. வாசிங்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். என்னென்ன காரியம், சின்ன சின்ன காரியங்கள், ஆனா பயமா இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. பாருங்கள், இங்க என்ன எது சொல்கிறார், இச்சிக்க கூடாது. அப்போ அந்த காலத்துல எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தெரிந்து கொண்டதான ஜனங்கள் இச்சிக்கிறாங்க, அடிக்கிறார். என்னாகமம் 11வது அதிகாரம் 4-6 வசனங்களை வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப என்ன செய்றாங்க, அழுறாங்க. எதுக்கு அழுறாங்க? மீனுக்கு, இறைச்சிக்கு, வெள்ளரிக்காக்கு, இப்படிப்பட்ட தங்களுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய காரியங்களுக்கு அழுறாங்க, இச்சிக்கிறாங்க. ஆண்டவர் அடிக்கிறார். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? பாருங்க, இறைச்சி, அதாவது அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையானது தேவன் கொடுக்கிறார். மன்னாவை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார், மாற்றம் இல்லாத காரியம். ஆனா அதையும் மீறி அந்த மனம் எங்க போகுது, தேவையில்லாத காரியங்களை இச்சிக்கிறது. இறைச்சி எதிர்பார்க்கிறாங்க, மீன் எதிர்பார்க்கிறாங்க. வாசிங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பாருங்க, தேவன் தராததை, தேவன் உங்களுக்கு தர விருப்பம் இல்லாத நீங்கள் விரும்பினீர்களே, ஆனால் தேவ கோபம் வரும். அதாவது பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர் நிருபத்தில் எழுதுறார். எதுக்கு அப்படி எழுதுறாரு? நம்ம கவனமா இருக்கோம். ஆவிக்குரியவங்கள்னு சொல்லிட்டோம், தான் விரும்பினபடி எல்லாம் நாக்கு கேட்குதுன்னு சொல்லி செய்யாதுங்க. சாதாரண காரியம்தான், அதை இச்சுத்தாங்க ஆண்டவர் அடிச்சார். அப்படியானால் நாம் இந்த காலத்தில் எவ்வளோ கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும், அதை நீங்களே யோசிங்க. இப்போ எல்லாம் ஒரு உணர்வு இல்லாதவர்களாய் மாறிட்டோம். மறுபடி வாங்க, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அங்க என்ன, இச்சித்தவங்களை அடிச்சார்னு இருக்கு. அடுத்து என்ன, வேசித்தனம் பண்ணினவர்களை அடித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. பாருங்க, ரட்சித்தார், ஆனால் விசுவாசியாத ஜனங்களை அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க எப்படி கீழ்த்தரமான மாம்சீக சம்பந்தமான பாவங்கள், அதுவும் என்னாகும் 25வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1வது வசனமும் 4-9 வசனங்கள், 4வது வசனமும் 9வது வசனமும். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்
அதாவது ஆதி ஆகமத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டில் வேசித்தனம் சொல்ல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றால், யூதர்கள் முறைப்படி 40 வயதுக்கு மேற்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த காலத்தில். அதனாலே வேசித்தனம் என்கிறது என்ன, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு, இல்லை ஒரு பெண் ஒரு ஆணோடு செய்யக்கூடியதான அந்த பாவம் தான் வேசித்தனம். விபச்சாரம் என்ன, கல்யாணம் ஆன ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அதற்கு மாறான ஒரு ஆணோ பெண்ணோட தொடர்பு கொள்ளக்கூடியது, தன் மனைவி புருஷனை தவிர. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் வேசித்தனங்கிறது அதிகமாகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்போ என்ன, அந்த ஒரு பாவமும் அநேகருக்குள்ள இருக்கு. வேதம் தெளிவாக சொல்லுது, மன்னிப்புங்கிறது ரொம்ப அரிதான காரியம். இங்கே பாருங்க, அப்படி செய்தவர்களை புதிய ஏற்பாட்டை சொல்லுறது 23,000 கொல்லப்பட்டார்கள் என்று, பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்டு 24,000 கொல்லப்பட்டிருக்காங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். கொல் என்று சொன்னார். 9ஆவது வசனம், அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். பாருங்கள், 24,000 பேர். இனி மறுபடியும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, பரீட்சை பார்த்தவர்களை அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். பாருங்கள், பரீட்சை பார்த்தார்கள், அழிந்து போனார்கள். யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். அங்கே தண்ணி கிடைக்கல, அதாவது பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அந்த ஜனங்கள் அந்த தேவனை விசுவாசிக்கவில்லை. சார், தண்ணி தான் கிடைக்கல, சாக மாட்டோம், அதுக்கு முன்னாடி நிச்சயம் தண்ணி தருவார் என்றதான விசுவாசம் கிடையாது. வாசிங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி, பாருங்கள், தண்ணீர் இல்லை, ஆனா அதற்கு முன்பாகவே அதிசயமாக அற்புதமாக வனாந்தரம், பாருங்கள், வனாந்தரம் சாப்பிடுறதுக்குரியதான எந்த உண்மை விளைவிக்க முடியாத இடத்திலே விசேஷமாக நடத்தி கொண்டே வருகிறார். அப்படி போகும்போது தண்ணி இல்லாத இருக்கும்போது என்ன தேவையா இருக்கு, நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கு. இம்மட்டும் நடத்தின தேவன் இன்னும் நடத்துவார் என்று. ஆனா அதுல என்ன, அவர்கள் தயங்குகிறார்கள், மோசே ஆரோனை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், ஏன்னா நான் ஒரு தனி மனுஷனா உங்களை நடத்தல, ஆண்டவராக உங்களை நடத்துறாரு. அவரை பரீட்சை பார்க்காதுங்க, அடி கிடைக்கும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு தண்ணீர் தருவார். தண்ணி இல்லாம யாருமே சாக போறது இல்லை. அதனால சரித்திரம் முழுவதையும் பாருங்க, ஆகாரம் இல்லாம யாருமே இறந்தது கிடையாது, தண்ணி இல்லாம யாருமே இறந்தது கிடையாது. சூரிய வெப்பத்தினால, ஏன்னா வனாந்தரம் திறந்த இடம், அதுல இறந்தது யாரும் கிடையாது. அவருடைய பாதுகாவலுக்கு அளவே இல்லை. எப்படிதான் இறந்தாங்க, விசுவாசம் இல்லாதனாலே அழிக்கப்பட்டார்கள். 6-7 வசனங்களை வாசிங்கள். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். பாருங்கள், ஆண்டோட கோபம் எவ்வளவு அதிகமா இருக்கு. மக்கள் என்ன, ஆண்டவரை பரீட்சை பார்க்கறான். சரி, செங்கடலை கடக்கும் போது எங்க கூட இருந்தாரு, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கேட்கும்போது மண்ணா தந்தாரு, சரிதான், எல்லாம் சரிதான். இப்போ எங்க கூட இருக்காரா? அநேகருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். ஒரு கஷ்டங்களும் ஒரு நஷ்டங்களும் ஒரு நெருக்கங்களும் வரும்போது அந்த ஆண்டவருக்கு மேல பழி போடும். கண் இருக்கா இவருக்கெல்லாம் காது இருக்கா, எல்லாரையும் ஆசீர்வதிக்காரு, என் குடும்பத்துக்கு மட்டும் சாபம், எனக்கு மட்டும் இப்படி. அது ஆண்டவரை பரீட்சை பார்க்கறதாங்க. இங்க என்ன விசேஷமா ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த போதும் இப்போ தண்ணி இல்லை. அந்த சூழ்நிலை எங்க கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையாங்கிற யாரு மண்ணான மனுஷன் சோதிச்சு பார்க்கான், அழிச்சார். இனி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாங்க. அங்க என்ன, முறுமுறுக்கிறவர் அழித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்ச காரியம் நடக்காட்டா 100க்கு ஒரு 70% மக்கள் முறுமுறுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிங்க. இது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கு.
இந்த முறுமுறுக்கிறது, இந்த சந்தேகப்படுறது, ஆண்டவர் இருக்காரா இல்லையா, இது எல்லாமே அவிசுவாச கிரியைகள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, பாருங்கள், அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். இதான் மனுஷனுடைய தன்மை. இந்த முறுமுறுப்பு, இந்த ஆண்டவரை பரீட்சை பார்க்கறது, இது எல்லாமே அவிசுவாச கிரியைகள். நமக்கு விசுவாச கிரியைகள் என்னன்னு தெரியல. அதான் எடுத்துக்காட்டாகவே எல்லா காரியமும் சொல்றேன். விசுவாசம்னா இதான். இந்த விசுவாசம் இல்லாது இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்திலையும் முறுமுறுப்போம், குற்றம் சுமத்துவோம், ஏன் ஆண்டவர் இப்படி செய்யிட்டாரு, இது எல்லா கேள்விகளுமே அவிசுவாச கிரியைகள். இனி யூதாளு நிருபம் 5வது வசனத்தை மறுபடியும் இருக்க வாசிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து, பாருங்கள், எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பின்பு யாரை அழித்தாராம்? விசுவாசிக்காத ஜனங்களை. என்னென்ன காரியங்களை விசுவாசிக்காமல் இருந்தார்கள்? மன்னா தந்தார், அது அவங்களுக்கு போதுமா இல்லை, அதுக்கு மேல எதிர்பார்த்தார்கள். இன்னும் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியம் கொடுத்து வரும்போது திடீரென்று தண்ணி கசப்பாடு இல்லை, தண்ணி இல்லாமல் இருந்த முறுமுறுத்தாங்க, சோதிச்சு பார்த்தாங்க, விசுவாசிக்கவில்லை. அதோடு கூட மிகவும் முக்கியமான இனி ஒரு காரியம் இருக்கு. என்னாகமும் 14 அதிகாரம் 1-4 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். பாருங்கள், சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இங்க சபையார் என்ன, ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறாட்டி அவிசுவாசம் கொண்டு நைட்டு ஃபுல்லா ஒரே அழுக. அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்படல. அழுது கேட்கப்பட்டதா? இல்ல. அடிக்கப்பட்டார்கள், இறந்தார்கள். நைட்டு முழுவதும் அழுறாங்க. காரணம் என்ன? விசுவாசம் இல்லாது. வாசிங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். எப்படி? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும். நமக்கும் ஒரு கஷ்டம் வரும்போது என்ன செய்வோம்? எலியா தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய ஒரு ஆளு. ஆனா ஆகாப்புக்கு மனைவி மிரட்டின உடனே ஆண்டவர் போய் சொன்னாரு, போதும் ஆண்டவரே என் உயிரேடும். என்ன சொன்னாரு? போதும் ஆண்டவரே என் உயிரேடும். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, நம்ம அப்படியே திரும்பி எகிப்துக்கு போனால் நலமாயிருக்கும். நாம் ஒன்றுமே இல்லை, நாம் எல்லாருமே மண்பாண்டங்கள். நம்மளை ஒரு நோக்கத்தோட தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு கடைசி வரைக்கும் செவி கொடுக்கணுங்கிறதான எண்ணம் இல்லை. எதற்காக 10 வாதைகளை அனுப்பி ஜனங்களை ரட்சித்தார்? அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவருடைய ஜனங்கள் பரம கானானில் இருக்க வேண்டும் என்று. அதே போன்றுதான் எவ்வளவோ ஜனங்கள் உலகத்தில் இருக்காங்க, வேற மதத்தினர்கள் இருக்காங்க. அவங்களை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட செய்திருக்கார். எதற்காக? ஒரே ஒரு நோக்கம்தான், அந்த பரம காரணனாக பரலோக ராஜ்யத்தை கொண்டு சேர்ப்பதற்காக. நமக்கு இந்த கஷ்டம் வரும் தெரியுமா? அந்த ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை விட்டுட்டு என்ன செய்யறோம்? உலகத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் திரும்பியாச்சு, எத்தனை பேர் திரும்பத்தக்கவாறு மனசோடு இருக்கிறீங்க? இங்க அதான் இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த பிறகு இப்ப என்ன சொல்றாங்க? எகிப்துக்கு திரும்பி போனா நலமா இருக்கும். எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? இப்போ ஆண்டவர் முறுமுறை. இதான் அவிசுவாச கிரியைகள், விசுவாச துரோகம். ஆண்டவர் எதற்காக, கர்த்தர் எதற்காக நாங்க எல்லாரும் இங்க சாவறதுக்கான இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்தாரு? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எகிப்துக்கு போறது எங்களுக்கு என்ன கரெக்ட் டிசிஷன்? எல்லாத்திலும் காட்டிலும் பெஸ்ட் டிசிஷன் என்னது? சரியான தீர்மானம் என்ன? திரும்பி போறதுதான். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு, அதாவது யாருக்கு யாரை பிடிக்காது? ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டவங்களை மக்களுக்கு பிடிக்காது. ஏன்? அவர்களுடைய வழிகள் கஷ்டமா இருக்கும். இப்ப என்ன, மக்களை சேர்ந்துக்கிட்டாங்க. ஆண்டவர் வச்சதெல்லாம் சரிதான், நம்ம என்ன செய்வோம்? நமக்கு ஒரு தலைவனை வைப்போம். இப்போ மோசெல்லாம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு நீ பாருங்க. இவ்வளவு கிரியை நடத்தி இவ்வளவு விசேஷமாக கொண்டு வந்து அவரையே ஒரு கஷ்டம் வந்த உடனே ஓய் நீரெல்லாம் போயிடும்,
உங்களை ஆண்டவர் தான் வச்சாரு, நீர் ஒதுங்கிடும். நாங்கள் மக்கள் ஜனத்தொகை அதிகம், ஜனநாயக நாட்டில் இருக்கோம், நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை வைப்போம். அந்த ஆளெல்லாம் நொந்திருப்பார். இங்க என்ன சொல்றாங்க, வாசிங்க மறுபடியும். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு. இது எதற்காக தெரியுமா? அதாவது கானான் தேசத்துக்கு அருகாமையிலே வந்து விட்டார்கள். யோர்தான் நதி மாத்திரம் குறுக்க இருக்கிறது, தாண்டி அந்த பக்கம் போக வேண்டும். இந்த தருணத்திலே மோசே என்ன செய்கிறார், ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, யோர்தான் தாண்டி அந்த கரை போய் உளவு பாருங்க. இங்க போயிட்டு வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2 பேரை தவிர மீதி உள்ளவங்க சொல்லிட்டாங்க, அவங்க ரொம்ப பலவான்கள், அவங்களுடைய கோட்டைகள் அரண்மனைகள்லாம் ரொம்ப வானலா உயர்ந்திருக்கு, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு அவங்களுடைய வாளால் வெட்டி சாவறதுக்கான கொண்டு வந்திருக்காரு. இவியலுக்கு என்ன, உடனே பார்த்தாங்க மோசே ஆளு தப்பான ஆளு, நம்மளை வழி நடத்துகிற தப்பாக நடத்துகிறாரு, இனியொரு தலைவனை பார்ப்போம், திரும்பி போயிடுவோம். அதே என்னாகும் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிங்கள். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். பாருங்கள், ஆண்டவரிடம் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்காரு என்று பயப்படுங்க. என்ன சொல்றது தெரியுமா, ஒவ்வொரு முறையும் பரீட்சை பார்க்கறது அவர் கணக்கில் இருக்கு. என்ன சொல்றாரு, 10ஆவது முறையாக பரீட்சை பார்க்கும்போது அவர் விட்டு வைக்கல. அந்த 2 பேரை தவிர மீது உள்ள யாரை நீங்க என்ன செய்ய வேண்டாம், அந்த கரை போகவே வேண்டாம், இங்கே சாவுங்க, கவனமா இருங்க. விசுவாச துரோகம், ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இப்ப என்ன, உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி மருந்து எடுக்கிறோம், உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி பல தப்புகளை பண்றோம், பணம் சாக்குறதுக்காண்டி பல தப்புகளை பண்றோம். புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன, பணம் சம்பாத்தியம் பண்ணணும், தன்னை விருப்பப்படி இருக்கணும், அதனால என்ன, அது கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் விசுவாச துரோகம் பண்ணும்போது தேவனுடைய கணக்குல எல்லாமே இருக்கு. இங்க என்ன சொல்ற, 10 முறை, இதுவரைக்கும் 10 முறை என்னை பரீட்சை பார்த்துட்டீங்க, என் மீதுள்ள விசுவாசத்தை நான் சோதிச்சு பார்த்துட்டேன், நீங்க எல்லாமே இழந்துட்டீங்க, ஒருத்தரும் அழைக்கப்பட்ட இடத்துக்கு போக முடியாது. அப்போ விசுவாசத்துல வழி விலகுனாங்க, அந்த விசுவாசத்துல குறைவு ஏற்பட்டது. அந்த விசுவாசத்துல குறைவு ஏற்பட்டதுனால என்ன ஆனது, முணுமுணுத்தார்கள், தேவனையே கேள்வி கேட்டார்கள். முடிவு என்னானது, கானான் தேசம் போகவில்லை. அதே போன்றுதான் நாம் இந்த உலகத்திலே உங்களுக்கென்று நமக்கென்று கொடுக்கப்பட்டதான ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கென்று ஒப்புவிக்கப்பட்டதான விசுவாசத்தை மறுதளிப்பீர்களே, ஆனால் எது நிச்சயம், பரம கானான் நீங்களும் நானும் போக முடியாது.